வணக்கம் உறவுகளே. நீங்கள் சிங்க ராசி அன்பர்களா? அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்காகத்தான். கடந்த 1.5 வருட காலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய மன வருத்தங்களும் துன்பங்களும் வேதனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்திருக்கும். அது உடல் உபாதை என்றாலும் சரி, பண நெருக்கடி என்றாலும் சரி, குடும்ப உறவுகள் என்றாலும் சரி, குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளுடனான உங்களோட உறவு இருந்தாலும் சரி, நிறையவே சேலஞ்சை எதிர்பார்த்திருப்பீங்க. இது என்னடா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என்று வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸாக கூட போயிருப்பீர்கள். அதற்கு காரணம் உறவுகளே, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில், அதாவது மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார். அவர் கடந்த 1.5 வருடம் அங்கேதான் இருக்கிறார். இன்னும் 1 வருட காலத்துக்கு அங்கேதான் இருப்பார். ஆனாலும் இப்பொழுது அவர் வக்கரம் அடைகிறார். அவர் கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்கர பயணத்தில் இருப்பதால் யூ வில் ஹேவ் அ பிரேக் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அவர் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் எந்தவித கெடுதலும் செய்ய மாட்டார். இன்னும் சொல்ல போனார், ஒரு வில்லனாக உங்களுக்கு காட்சி அளித்தவர் இப்பொழுது ஹீரோவாக மாறி பல நன்மைகளை கூட செய்ய தொடங்கி விடுவார். அதனால் உறவுகளே, அடுத்த வார 138 நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம் என்று சொன்னால் மிகையாகாது. எப்படி நல்ல காலம் என்றால் உறவுகளே, ஜாதகத்தில் சொல்லுவார்கள் சனி பகவானுக்கு 3 பார்வை இருக்குது. அதாவது 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கையில் அவரது பார்வை உங்கள் ராசிக்கு 2, 5, 10ஆம் வீடுகளில் விழுகின்றது. அதனால் 2ஆம் வீட்டில் விழும் பொழுது அவர் சொல்லுவார், 2ஆம் வீடு வாக்கு ஸ்தானம் என்று சொல்வார்கள். அதனால் உங்களோட பொருளாதார வளம் மேம்படும், குடும்ப பிரச்சனைகள் பலதும் தீரும் உறவுகளை. 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் பிள்ளைகளுடன் உங்களுடைய உறவு மேம்படும். உங்கள் பிள்ளைகளும் எதிர்காலமும் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை நோக்கி சரியான திசையில் முன்னேறுவார்கள் உறவுகளை. 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்கள் தொழில் வசதி, வேலை இல்லாதவருக்கெல்லாம் வேலை தானாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கிறது உறவுகளை இந்த காலத்தில். அது மட்டுமல்ல, 6க்குரியவர் 8இல் வக்ரம் அடைகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பவர் 8 இடத்தில், அதாவது மீன ராசியிலிருந்து வக்கரம் அடைகிறார். ஜாதகத்தில் சொல்லுவார்கள் உறவுகளே, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று. அந்த வகையிலும் உங்களுக்கு இந்த 135 நாட்களில் ஒரு ராஜ போகத்துக்குரிய வாய்ப்புகள் அமைய போகின்றது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளே. அது மாத்திரமல்ல உறவுகளே, குரு பகவான் கடக ராசியில் ஏற்கனவே உச்சம் கொண்டிருக்கிறார். உச்சம் பெற்ற அந்த குருவுக்கு 9வது சிறப்பு பார்வை உண்டு உறவுகளே. 9வது பார்வையால் சனி பகவானை பார்க்கிறார். அதனால் என்ன ஆகும் என்றால், குரு பகவானின் பார்வையால் சனி பகவானால் ஏதும் பெரிதாக உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. அப்படியே ஒரு 138 நாளைக்கு கை கட்டி கொண்டு பேசாமல் தென்ற பாட்டிலேயே இருந்து விடுவார் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் குரு பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது உறவுகளே. குரு பார்க்க கோடி நன்மை என்று கூடி சொல்லுவார்கள். இப்படி சனி பல விதத்திலும் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். இன்னும் சொல்ல போனால், இவ்வளவு காலமும் நிறைய கெடுதல்கள் செய்தவர் அது செய்யாமல் இருந்தாலே போதுமடா சாமி என்ற நிலையில்தான் நீங்கள் இப்பொழுது இருப்பீர்கள் உறவுகளே. சனி கொடுத்தால் எவன் தடுப்பான் என்று ஜாதகத்தில் சொல்லுவார்கள். அந்த வகையில் உறவுகளே, இப்பொழுது நடைபெறுகின்ற சனியின் வக்கர பயணத்தில் உங்களுக்கு சிந்தனையில் தெளிவு பிறக்கும், தொட்டது எல்லாம் துலங்கும் உறவுகளே. இதுவரை காலமும் உங்களை மதிக்காதவர் எல்லாம் மதிக்க தொடங்குவார்கள். ஒரு வகையில் ஒரு நீங்களே உங்கள் வாழ்க்கையை ஒரு கெத் காட்ட தொடங்குவீர்கள்.
நில பஞ்சாயத்து, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அது சம்பந்தமான நில பஞ்சாயத்துக்கள் தீரும் காலம் இது. நீங்கள் நிம்மதி அடைவீர்கள் உறவுகளே. குடும்ப ஒற்றுமை மேம்படும். சிறப்பாக கணவன் மனைவி உறவு. இவ்வளவு காலமும் ஒரே வீட்டில் இருந்தவர்களே முகம் கொடுத்து பேசிக்கொள்ளாத அளவுக்கு கடந்த 1.5 வருடமாக குடும்ப பிரச்சனைகள் நீண்டு கொண்டே சென்றிருக்கும். அது எல்லாம் மெல்ல மெல்லமாக இப்பொழுது கரைய ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகள். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உறவுகளே நீங்கள் முன்னோக்கி செல்ல பாருங்கள். பணவரவு நிறைய உண்டு. அதனால் உதாரித்தனமாக செலவழிக்க வேண்டாம், ஆடம்பர செலவு வேண்டாம். சரியாக சிந்தித்து அதை இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். குழந்தைகளுடன் ஒற்றுமையாக பேசத் தொடங்குவீர்கள். கையில் பணவரவு, அதாவது நிறைய பேருக்கு உறவுகளே நிறைய சொத்துக்கள் இருக்கும், ஆனால் லிக்விட் கேஷ் கையில் இருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கையில் நிறைய பணம் புரளத் தொடங்கும். இதை நீங்களே அனுபவத்தில் உணர்ந்து கொள்வீர்கள் உறவுகளே. சனீஸ்வரன் எப்பொழுதுமே கொடுமைகளையும் கவலைகளையும் தொந்தரவுகளையும் நோய்களையும் தான் தருவான் என்பது இல்லை உறவுகளே. சனீஸ்வரன் திருப்பவும் சொல்கிறேன், சனி கொடுத்தால் தடுப்பவன் யார் என்பதை உணரும் காலம் இது உங்களுக்கு.